அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள இந்த ஒரு தீபத்தை நீங்கள் தவறாமல் ஏற்றி பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீபம். சரி, என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னாலே அது இறைவனுக்கு உரிய மாதம், இறை வழிபாட்டிற்குரிய மாதம். இந்த மாதத்தில் நம்ம செய்கிற சின்ன சின்ன பூஜைகளாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும், ஏன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறதுல கூட அந்த அளவுக்கு பலன் நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அப்படி இந்த சக்தி வாய்ந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் தவறாமல் ஏற்றி பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக அமையும். சரி, என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சைஸை விட கொஞ்சம் பெரிதாக இருந்தால் போதும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு முந்தைய நாள்லேயே நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த நாள் பயன்படுத்தும் போது அந்த எண்ணெய் அப்சர்வேஷன் கொஞ்சம் கம்மியாக நமக்கு இருக்கும். விளக்கை நம்ம தரையில் வைக்கக்கூடாது. அதனால் ஒரு மனை எடுத்துக்கோங்க. மனை இருக்குது அப்படின்னா மனை எடுத்துக்கோங்க. இல்லாதவர்கள் தாம்பூல தட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டு அதில் நல்லா மஞ்சள் வைத்து தேய்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சரிசி மாவில் கோலம் இட்டுக்கோங்க. மனையாக இருந்தாலும் சரி, தாம்பூல தட்டு இருந்தாலும் சரி, பச்சரிசி மாவில் அழகான கோலம் இட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு வாழை இலை துண்டை வச்சுக்கோங்க. சின்ன வாழை இலை அதற்கு மேலே வைத்தால் போதும். வாழை இலை வைத்த பின்பு அதற்கு மேலே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து, என்னுடைய இந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும், எங்களுடைய எல்லா வறுமை நிலைகளும் மாறணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தீபம், இந்த அகல் விளக்கு இருக்குல்ல, பெரிதான அகல் விளக்கு, அதையும் எடுத்து வைத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நீங்கள் 5 பொட்டு வைத்துக்கோங்க. ஒற்றை எண்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டு வைத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்ற வேண்டிய எண்ணெய் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தடிமனான பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இது எப்போ ஏற்ற வேண்டும் இந்த தீபம் அப்படின்னா, அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 மணிலேருந்து 6 மணி நேரம், அந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த விளக்கை ஏற்றிட வேண்டும். ஏற்றதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வைத்துக்கோங்க. என்னோட கோரிக்கைகள் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க. பொதுவாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விளக்கில் நீங்கள் ஒரு டைமண்ட் கல்கண்டோ சர்க்கரையோ அப்படி இல்லைன்னா தேன் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் நீங்கி இனிமையாக மாறணும். விளக்கை ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து எரியட்டும். இந்த விளக்கு அப்பப்போ அணையாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஆயில் மட்டும் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இந்த விளக்கு இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 நாட்கள் இருக்கட்டும். நோக்கி நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறமா 3 நாட்கள் அந்த விளக்கு தொடர்ந்து எரியட்டும். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த விளக்கை எடுத்துக்கலாம். 3 நாள் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. ஆனால் 3 நாள் ஏற்ற முடியாதவர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளாவது கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கோரிக்கையை ஒரே மாதிரி வைத்துக்கோங்க. இந்த 3 நாட்களுமே நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதே கோரிக்கையை வைத்துக்கோங்க. கண்டிப்பாக பெருமாளை, மகாலட்சுமி தாயாரை வணங்கி நீங்கள் இதை ஆரம்பிங்க. கடவுளான பிள்ளையாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் நினைத்துக்கோங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நிறைவேற்றி அந்த கடவுள் நமக்கு கொடுப்பார். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.